நண்பர்களே, பொதுவா ஜாதகத்தில் 300க்கும் மேலா யோகங்கள் இருக்கு. ஆனா அதுல மிகவும் முக்கியமான 10 யோகங்கள் இருக்கு. அந்த யோகங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யணும்னா அந்த கிரகத்துக்கான தசாபுத்தி வரணும். இந்த பதிவுல 10 யோகங்கள்ல முதல் யோகமா இருக்கின்ற தர்ம கர்மாதிபதி யோகத்தை பத்தி விரிவா பார்க்கலாம். யார் யாருக்கு என்னென்ன பலன் கொடுக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் இந்த யோகத்தினால நன்மைகளை அடைவார்கள் என்று பார்க்கலாம். தர்ம கர்மாதிபதி யோகம், கிரக நிலைகள் மற்றும் விளக்கம். தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது ஜாதகத்தில் மிக முக்கியமான உயர்வு தரக்கூடிய யோகமாக கருதப்படுகிறது. இந்த யோகம் உருவாக ஒருவரின் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 9ஆம் வீட்டு அதிபதியும் தர்ம அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதியும் கர்ம அதிபதியும் இந்த இருவரும் ஒரே வீட்டில் இணைந்து அம்சம் பெற்று பெரிதும் பலம் வாய்ந்த நிலையில் இருக்க வேண்டும். இந்த யோகம் உருவாக தர்ம அதிபதி மற்றும் கர்ம அதிபதி கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் இருக்க வேண்டும். உச்சநிலை அல்லது ஸ்வக்ஷேத்திரம், மித்ரக்ஷேத்திரம் ஆகிய இடங்களில் இருக்கும்போது யோகம் மிகவும் வலிமையாகும். 2 கிரகங்களும் புதன், வியாழன், சுக்கிரன், சனி போன்ற லாபகரமான கிரகங்களானால் யோகத்தின் பலன் மேலும் அதிகரிக்கும். இவர்கள் இடையேயான பார்வை கூட இந்த யோகவிற்கு பங்களிக்கிறது. இந்த யோகம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பலன்கள்: தர்மத்தின் வழியில் நடப்பவர்கள் ஆவார்கள். சமூக நலனுக்காக வாழ்பவர்கள். தங்கள் பணம் மற்றும் நேரத்தை அர்ப்பணிக்க தயாராக இருப்பார்கள். அறக்கட்டளைகள், தர்ம ஸ்தாபனங்கள் நிறுவுவார்கள். கோயில்களுக்கு பணியாற்றும் வாய்ப்பு உண்டு. கோயில் நிர்வாக பொறுப்புகள், தானங்கள், அன்னதானங்கள் இவை அனைத்திலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். சிலர் தங்கள் சொந்த செலவில் புதிய கோயில் கட்ட கும்பாபிஷேகம் நடத்த முன்வருவார்கள். தினசரி அன்னதானம் செய்வது இவர்களது வழக்கமாக இருக்கும். தங்களது சொத்துகளில் ஒரு பகுதியை தர்ம பணி அல்லது கோயில் திருப்பணிக்காக எழுதி வைக்கக்கூட செய்வார்கள். உதாரணத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு: ஒரு தனுஷு லக்னம் உள்ளவருக்கு 10ஆம் வீட்டு அதிபதி புருஷன், கன்னி ராசி புதன் மற்றும் 9ஆம் வீட்டு அதிபதி சூரியன், சிம்மம் எனில் இந்த 2 கிரகங்களும் ஒரே வீட்டில் உதாரணமாக மிதுன ராசியில் சந்திக்கிறார்கள் என்றால் தர்ம கர்மாதிபதி யோகம் உறுதியாக அமையும். இந்த யோகம் உள்ளவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, பணத்தை தர்மத்திற்காக செலவழிக்க வேண்டும் என்பதே அவர்களின் வாழ்க்கை நோக்கமாக இருக்கும். இந்த யோகம் தரும் வாழ்வு, பணம், புகழ், அமைதி, ஆழ்ந்த ஆன்மீக பணிகள் அனைத்தையும் அழகாக சமநிலையுடன் தரும். நண்பர்களே, அடுத்த பதிவுல ஜாதகத்துல முக்கியமா இருக்கின்ற 10 யோகத்துல 2ஆவதாக வருகின்ற கஜகேசரி யோகத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம்.